This video sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளை, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எமக்கு பெருமகிழ்ச்சி. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து நம் நாடு பதிலடி கொடுத்தது. இதனால் பாகிஸ்தானின் 22 கோடி மக்கள் பாதிப்புக்குள்ளாக வாய்ப்புள்ளது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானை போல் எல்லையில் நம்மை சீண்டி வரும் வங்கதேசத்திற்கு செக் வைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி வங்கதேசம் இந்தியா இடையிலான 30 ஆண்டுகால கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் வங்கதேசம் எப்படி பாதிக்கும், இந்தியாவுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது பற்றி இந்த காணொளியில் காணலாம். கடந்த 1960ஆம் ஆண்டில் உலக வங்கி முன்னிலையில் நம் நாடும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதிநீர் பங்கீடு செய்வது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஒப்பந்தப்படி சிந்து ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளின் நீரை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கு கிழக்கு பகுதி ஆறுகள் ரவி, பியாஸ், சட்லஜ் ஆகியவற்றின் 30% நீர், பாகிஸ்தானுக்கு மேற்கு பகுதி ஆறுகள் சிந்து, ஜீலம், செனாப் 70% நீர் ஒதுக்கப்பட்டன. இதன் மூலம் சிந்து நதி நீரால் பாகிஸ்தான் விவசாயம் செழித்தது. மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தியானதோடு நீரிலிருந்து மின் உற்பத்தியும் தயாரிக்கப்பட்டது. தற்போது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டுள்ளதால் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கிடைக்காமல் உள்ளது. சிந்து நதி நீரை நம்பி பாகிஸ்தானில் 22 கோடி பேர் உள்ள நிலையில் நம் நாடு தற்போது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது. பிரதமர் மோடி இரத்தமும் நதிநீரும் ஒன்றாக பாய முடியாது என்று கூறியுள்ளார். இதனால் பாகிஸ்தானின் மக்கள் சிந்து நதிநீரின்றி தவிக்க துவங்கியுள்ளார்கள். இதற்கிடையே தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதுதான். இனி சிந்து நதிநீரை பாகிஸ்தானுடன் பங்கிட்டுக் கொள்வது இல்லை என்று நம் நாடு தெரிவித்துள்ளது. இதனால் பாகிஸ்தான் நம் நாட்டிடம் கெஞ்ச துவங்கியுள்ளது. சிந்து நதிநீரை முறையாக விடுவிக்க கோரி கடிதம் மேல் கடிதத்தை எழுதி வருகிறது பாகிஸ்தான். ஆனால் நம் நாடு அதனை ஏற்கவில்லை. இதன் மூலம் பாகிஸ்தானின் கதையை நம் நாடு முடித்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாகத்தான் நம்மை சீண்டி வரும் இன்னொரு நாடான வங்கதேசத்திற்கு செக் வைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இருந்தவரை நம் நாட்டுடன் நட்புறவாக இருந்தார். கடந்த ஆண்டு நடந்த வன்முறையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து நம் நாட்டில் தஞ்சமடைந்தார். தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடக்கிறது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார். இவர் நம்மை சீண்டி வருகிறார். சீனா, பாகிஸ்தான், துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடன் சேர்ந்து நம் நாட்டை எதிர்க்க தொடங்கியுள்ளார். அது மட்டுமின்றி தேவையில்லாமல் எல்லையில் பதற்றத்தை உருவாக்கி வருகிறார். இதனால் வங்கதேசத்துக்கு பாடம் புகட்ட நம் நாடு முடிவு செய்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எப்படி சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து நம் நாடு பதிலடி கொடுத்ததோ அதே போல்தான் வங்கதேசம் இந்தியா இடையிலான 30 ஆண்டுகால கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வங்கதேசம் எப்படி பாதிக்கும், இந்தியாவுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். இமயமலையில் உருவாகும் முக்கிய நதிகளில் ஒன்றான கங்கை நதி உத்தரகாண்ட் மாநிலம் மேற்கு இமயமலை பகுதியில் இந்த கங்கை நதி உருவாகி இந்தியா வங்கதேசத்தை செழிப்பாக்கி வருகிறது. இந்த கங்கை நதியானது உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் ஆகிய மாநிலங்கள் வழியாக மேற்கு வங்கம் சென்று அங்கிருந்து வங்காளதேசத்தில் நுழைந்து வளமாக்கி வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. இந்த நதி மொத்தம் 2525 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து கடலை அடைகிறது. இந்த நதி நம் நாட்டில் கங்கை என்றும் வங்கதேசத்தில் பத்மா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நதி நீரைத்தான் இதற்கிடையில்தான் கடந்த 1975ஆம் ஆண்டு கங்கை நதியின் பாதையில் மாற்றம் செய்யப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா துறைமுகத்தில் போக்குவரத்து வசதிக்காக ஃப்ராக்கா என்ற இடத்தில் அணை கட்டப்பட்டது. இந்த அணை மூலம் கங்கை நதி
ஹூக்ளி ஆற்றுக்கு திருப்பிவிடப்பட்டது. இதனால் கங்கை நதி நீர் கிடைக்காமல் வங்கதேசம் வறட்சியை எதிர்கொண்டது. இதையடுத்து வங்கதேசம் நம் நாடு இடையே கடந்த 1996ஆம் ஆண்டு கங்கை நதி நீர் பகிர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் அப்போதைய நம் நாட்டின் பிரதமர் தேவகவுடா, பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ஆகியோரிடையே கையெழுத்தானது. ஷேக் ஹசீனா அப்பொழுதுதான் முதன்முறையாக பிரதமராக இருந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் என்பது கங்கை நதி நீரை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதுதான். ஃபராக்கா தடுப்பணையில் 70,000 அடி கன அளவில் இருக்கும் பொழுது அதனை இந்தியாவும் வங்கதேசம் 35,000 அடி கன அளவில் பிரித்து கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தத்தில்தான் இந்திய அரசு தற்போது மாற்றம் கொண்டு வர உள்ளது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.